பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம். தற்போது ஜனநாயகம் தடை அப்படிங்கிறது நீங்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்கள் எதனை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கலாம்? இல்ல, இது நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய சக்தியாக விஜய் இப்பொழுதுதான் களமாடி இருந்தார். அவர் தொடர்ச்சியாக திமுக தன்னுடைய அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் சொல்லியிருந்தார். பாஜகவினுடைய ஆட்களை தான் அவர்கள் மத்திய தணிக்கை துறையில் நியமிப்பதெல்லாம் பாஜக தலைவர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள். நீங்க இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டுல தான் சென்சார் போர்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல இது விஜய் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நெருக்கடியை இவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க மேல்முறையீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு இது போயிருந்தாலும் இதுல நிறைய சட்ட மீறல்கள் விதிமீறல்கள் நடந்திருக்கு. அத காலையிலேயே நீதிபதி அவர்கள் தனி நீதிபதி அவர்கள் விசாரித்த போதே அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்லயே நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது எவ்வளவு விதிமீறல்கள் இதுல பண்ணியிருக்காங்க. பொதுவா நீங்க ஒரு தணிக்கை குழுல இருக்கிறவங்க கருத்து சொல்லுவாங்க. இது யூ சான்றிதழ் வழங்கலாம், இதுக்கு யூ/ஏ வழங்கலாம், இது ஏ சான்றிதழுக்கான படம், வன்முறை காட்சிகள் நிறைய இருக்கு, அப்படியான ஒரு தரம் பிரிப்பாங்க. கிட்டத்தட்ட 5 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த குழுலேயே 5 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 5 பேர் படம் பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் பொருள். அந்த 5 பேர்ல 4 பேருக்கு ஒரு ஒத்த கருத்து இருக்கிறப்ப ஒருவருடைய கருத்து அப்படிங்கிறதுக்காகவே அதை மீண்டும் இன்னொரு குழு பார்க்கணும் என்பதோ, நீதிமன்றமே அனுமதித்த பின்பு மேல்முறையீடு போறதும் என்பதோ ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகளை நோக்கி ஜனநாயகனை நகர்த்தியிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இது இப்பொழுது வாத பிரதிவாதங்களை கேட்டுவிட்டு நீதிபதி சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். படத்துல மதம் மற்றும் ராணுவம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு டிலே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. முன்னதாக இது மாதிரியான ஒரு சர்ச்சைகளோ இல்ல பிரச்சனைகளோ வேற ஏதேனும் படத்திற்கும் வந்திருக்கிறதா? அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க? இல்ல, படங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் எப்போ வரும்னா இவங்க தணிக்கை துறையினர் சான்றிதழ் வழங்குறது தான். அவங்க அந்த படத்தை பாக்குறாங்க. படத்துல இருக்கக்கூடிய நிறை குறைகளை தாண்டி அவர்கள் அந்த படம் என்ன சான்றிதழை வழங்கலாம் என்பதுதான். நீங்க பிரச்சனை எப்போ வரும்னா படம் வெளியில ஸ்கிரீனிங் பண்ணும்போது, மக்கள் மன்றத்துல வரும் பொழுது, அல்லது அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மதத்தினரை இது பண்ணது காயப்படுத்துகிறது என்கிற பொழுதுதான் பெரும் பிரச்சனையாக வெடிக்கும். நீங்க தணிக்கைத்துறை அறிவுறுத்துவாங்க, இந்த காட்சிகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு, அல்லது இந்த இடம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு, நெருடலா இருக்கு அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள் வர்றப்பதான் சில படங்கள்ல பார்ப்போம், நிறைய பீப் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில படங்கள்ல சில காட்சிகள்ல சில அவதூறான வார்த்தைகள் வைக்கிறப்ப பீப் சவுண்ட் வரும். சில காட்சிகளை மறைக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சுட்டி காட்டுகிற கடமை தான் தணிக்கைத்துறைக்கு இருக்கு. நீங்க அதை தாண்டி தணிக்கை குழுவினுடைய உறுப்பினரே நேரடியாக இங்க புகார்தாரரா மாறாருல, அந்த இடம் தான் அரசியல் அழுத்தம். இது பழைய படங்கள்ல இதற்கு முன்பு நீங்க இப்படி ஒரு தணிக்கை குழுவே போய் புகார் தெரிவிச்சாங்க, தணிக்கை குழு கொடுத்த ஒரு புகாரின் பேர்லயே ஒரு இது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு இருக்காது. தணிக்கை குழு என்பது படத்தை தணிக்கை செய்ய வேண்டியவர்கள். அவர்கள் ஒரு பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்க. காட்சிகளை மாற்ற சொல்லியிருக்காங்க, பல காட்சிகளை மாற்றியிருக்காங்க, கட் செய்திருக்காங்க, எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் இதுக்குள்ள ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட நீ காலையில ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா திரும்பி ஒரு மேல்முறையீடு போறாங்கன்னா இது அரசியல் அழுத்தம் தானே. அந்த வகையில தான் இதை நம்ம அணுக வேண்டி இருக்கு. இதுக்கு முன்மாதிரி படங்கள் இருக்கா என்பது, படங்கள்ல நீங்க மாற்றுங்க, இந்த காட்சியை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இந்த அழுத்தம் வரும். அதை மாற்றின பின்பாது ஏற்றுக்கொள்வாங்கல்ல, அந்த நிலையும் இங்கு இல்லை என்பதுதான் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சில அழுத்தங்கள் இருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இதுல மிக மிக ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லி அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த திரைப்படத்திற்கு கூட இன்னும் அழுத்தமா குரல் கொடுக்கல அப்படிங்கிறதும் இதுக்குள்ள இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பார்வையா இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். அரசியல் ரீதியான காரணம் அப்படிங்கறது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா மீது பாஜக இப்படி ஒரு விஷயத்த செய்யும் போது என்ன காரணம் பின்னால் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்? இல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற குரல்ல தான் பாஜக ஆர்வமாக இருக்காங்க. அது இன்டர்நெட்ல வெளியில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கூட கூப்பிடுறாங்கல்ல, ஒற்றை எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும்னா எல்லா சக்திகளும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று தான் அப்படின்னு தாவேகா தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. களத்துல 2 பேருக்கு தான் போட்டி, களத்துல இல்லாதவங்க நான் எதுக்கு விமர்சிக்கணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக கொள்கை நிலைப்பாட்டுல வைத்திருக்கிறாரு. சோ அப்ப அது இயல்பாகவே பாஜக என்ன நினைக்குதுன்னா திமுக அவர்களுக்கு அச்சுறுத்தல். தாவேகாவை நான் குறிப்பிடல, திமுக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வலுவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு அடுத்தபடியாக ஒரு மிக வலுவான கட்சியாக இருந்து எல்லா விஷயத்திலும் போர்க்குரல் எழுப்புறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவை சுருக்கணும், அது அவர்களுடைய எண்ணம், பாஜகவோட எண்ணம். அதுக்கு யாரெல்லாம் உடன்படுவார்களோ அவர்களை எல்லாம் ஒரு அணியில சேர்க்கணும்னு விரும்புறாங்க. விஜய் தொடர்ந்து அவர்களுக்கு நெருடலாக இருக்கிறார். நீங்க பார்க்கலாம், அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு சிபிஐ என்கொயரி 12ஆம் தேதி இருக்கு. விஜய் ஆஜராவதற்கான சம்மன் அனுப்பப்பட்டு சிபிஐ விசாரணையை எதிர்நோக்கி இருக்கார் ஒரு பக்கம் விஜய். இன்னொரு பக்கம் அவருடைய திரைப்படம் வெளியாகுவதில் தொடர்ச்சியா தடைகளும் சிக்கல்களும் தணிக்கைத்துறை பண்றாங்க. நீங்க இதற்கு முன்பு
ஸ்டேட் கவர்மெண்டே பல படங்களை விஜய் படங்களை முடக்கியிருக்காங்க. நிறைய காலதாமதம் ஆயிருக்கு. விஜய் நேரடியா முதல்வர்களுடைய இல்லங்களுக்கே போய் வேண்டுகோள்லாம் விடுத்தலாம் படம் ரிலீஸ் பண்ண வரலாறுலாம் இருக்கு. ஒண்ணுமே இல்ல, தலைவான ஒரு படம் கீழே டைம் டு லீடுன்னு போட்டிருந்தாரு. அந்த வார்த்தை எடுக்கணும்னு சொல்லிதான் பெரிய பிரச்சனைகள் வெடித்த காலம்லாம் இருந்துச்சு. காவலன் படம் தொடங்கி பல படங்கள்ல அவருக்கு வெளியிட்ட பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு இங்க ஒரு தணிக்கைத்துறை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேட்டால் அவர்கள் இல்லை, எங்களுக்கு மத்திய அரசு அழுத்தம் தரலன்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் 5 பேர் குழுல இருக்காங்க. அதுல 4 பேர் ஒரு படத்துக்கு ஒத்திசைத்த கருத்தோடு இருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் மாற்று திசையில பேசுவது ஏன்? அவர் ஏன் போய் புகார்தாரரா மாறுறாரு? நம்ம ஒரு படத்தை பார்ப்பதற்கு, நம்மை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர் எப்படி முதல்ல புகார்தாரரா மாறுவார்? அந்த இடமே ஒரு நெருடலுக்குரிய இடமாக தான் பாக்குறேன். இது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான சில முன்னெடுப்புகள்ல ஒன்றாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள் தனித்து நின்றாலும் பரவாயில்ல, அவர் ஒரு வலுவான ஒரு பிம்பமாக இருக்கக்கூடியதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் ஜனநாயகன் படத்துல அரசியல் இருக்கோ இல்லையோ, ஜனநாயகன் ரிலீஸுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க குறிப்பிட்டது போல இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு விஷயத்துக்காக அது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அழுத்தங்கள் விஜயை அந்த ஒரு இடத்திற்கு இழுத்து செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதுதான் விஜய் மௌனமாக இருக்கிறார். இன்னைக்கு நேற்று மௌனமாக இல்ல. அவர் செப்டம்பர் 27 கரூர் துன்ப சம்பவம் நடந்ததற்கு பின்பே அவர் பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்தி இருக்கிறார். நீங்க களத்தில் இல்லாதவர்களை நான் ஏன் விமர்சிக்க வேண்டும்னு அவர் என்னைக்கு கேட்டாரோ அந்த சூழல்ல இருந்தே நம்ம தொடர்ச்சி. அதற்கு முன்பு விஜய் அவர்கள் பாஜகவை டீல் பண்ண விதமோ, நீங்க இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த கட்சியினுடைய வரலாறு. நீங்க பழைய விஜய பார்க்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற விஜயோ நம்ம பழைய விஜயோட ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம பாக்குறப்ப மெர்சல்னு ஒரு படம் வருது, ஜிஎஸ்டி பிரச்சனையை பேசுறாரு. அவ்வளவு துணிச்சலா பாஜகவுக்கு எதிராக களமாடினாரு. பாஜகவினர் சொன்னாங்க, ஹெச்ராஜா போன்றவர்கள் சொன்னாங்க ஜோசப் விஜய்னு அறிக்கை விட்டாங்க. இவரை பதிலுக்கு இவர் அறிக்கையில ஜோசப் விஜயனே தன் பெயரை குறிப்பிட்டு போட்டார். அதுதான் விஜயா இருந்தார். பட் இந்த வேகம் மட்டுப்பட்டிருக்குல்ல, அந்த மட்டுப்பட்டு இருப்பது அது பயமா அல்லது அவருக்கான திரைப்படம் என்பது ஒரு பெரிய முதலீடுல 500 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஏதாவது கான்ட்ரோவர்சியா பேசியோ இயங்கியோ அந்த பட வெளியீட்டுக்கு மேலும் மேலும் சிக்கல் வந்துடக்கூடாது. தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உழைத்திருப்பாங்க. அதை பார்க்கிறாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எனக்கு இருக்கு. பட் எதுவா இருந்தாலுமே எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்தே பல பிரச்சனைகள் திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் வந்த பொழுது அவ்வளவு தூரம் அவர்கள் துணிச்சலாக போராடினதுனாலதான் அவர்களை மக்கள் இன்னைக்கு உச்ச இடத்துல வைத்திருக்காங்க. சோ விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணணும். நீங்க காங்கிரஸ் போய் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை நீங்க பாக்கலாம், நேற்று முன்தினம் இன்றுன்னு வரிசையா சோசியல் மீடியால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இருந்தே பதிவு வருது. பட் இன்னைக்கு தாவேக அமைதியா தானே இருக்காங்க. திரும்பிய பக்கமெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகள் கூட இன்னைக்கு இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணலையே பாஜகவை நோக்கி. சோ அந்த இடம் தான் ஒரு நெருடலான இடமா பாக்குறேன். நீங்க குறிப்பிட்டது போல பாஜக ஒரு பக்கம் கூட்டணிக்காக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது மாதிரி காங்கிரஸும் எல்லாருமே ஒரே டைம்ல இறங்கி ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதும் என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம்? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு 2 வகையான நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும். ஒன்று. 2வது, திமுகவிடம் தங்களுடைய பேர வலிமையை கூட்டணும், கூடுதல் சீட்டு வேணும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதை விட்டு சில கனவுகளை அவர்கள் வைத்திருக்காங்க. அது சாத்தியம் இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு நிரம்ப தொண்டர்கள் இருக்காங்களா, தலைவர்கள் நிறைந்த கட்சியா என்பதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது. பட் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. நமக்கு 1967க்கு பின்பு நம்ம திராவிட கட்சிகள் 2லையும் தான் மாற்றி மாற்றி தோளில் நம்மை சுமந்து செல்கிறார்கள். நம்ம ஓட்டு அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அவர்கள் ஓட்டால் நாமும் ஜெயிச்சுட்டு இருக்கோம், அதுல சந்தேகம் இல்லை. பட் இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்த முறை விஜய் ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்கிறார், ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில கீழ்மட்டத்துல இருக்கு. அதுல காங்கிரஸ்லயே 2 குழுக்களா இருக்காங்க. ஒரு பிரிவுல திமுக தான் சேஃப், நல்ல ஒரு கணிசமான எண்ணிக்கையில மீண்டும் ஜெயிக்க முடியும் நம்புறாங்க. கொஞ்சம் பேர் கட்சியை நம்ம அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும். எதுவா இருந்தாலும் காங்கிரஸ் இந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2029 தான் இனி அவங்களுக்கு முக்கியமான தேர்தல். 26ல பரிசோதனை முயற்சிகள் எது வேணாலும் பண்ணலாம். ஏற்கனவே காங்கிரஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க 2014 பாராளுமன்ற தேர்தல் யோசிச்சு பார்த்தோன்னா காங்கிரஸ் தனித்து நின்னாங்க. ஆனா 2016ல சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் சேர்ந்து நின்னாங்க. அப்ப இவர்கள் இப்படி கூட நினைக்கலாம், நமக்கு 2016ல நம்ம சேர்த்துக் கொண்டவர்கள் 14ல நம்மளை பிரிஞ்சுதானே நின்னாங்க. சோ நம்ம இது ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கலாம்னு சில கனவுகள். நான் சொல்றது காங்கிரஸோட அகில இந்திய தலைமைக்கு சொல்லல, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரிவு காங்கிரஸா இருக்கு, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு தொண்டர்கள் மனநிலையை புரிந்து கொண்டு விஜய்க்கு ஆதரவான பதிவுகள் வர்றது ஒரு நிலை. 2வது, பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்யணும். அது இன்னைக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசுகிற பொழுதோ, பாஜக மதவாத அரசியல் செய்கிறது என்று அவர்கள் பேசுகிற பொழுதோ, வேறு எந்த விஷயத்தை பேசுகிற போதோ கிடைக்காத ஒரு மீடியா அட்ராக்ஷன், கிடைக்காத ஒரு மக்களுடைய கவனம் ஜனநாயகன் படத்தை பத்தி காங்கிரஸ் பேசணும்னு கிடைக்குது. சோ அது இயல்பாகவே விஜய் மீதான பார்வை மக்களுக்கு எப்பவுமே இருக்கிறதுனால காங்கிரஸும் அதுல கொஞ்சம் குளிர் காய்ந்து கொள்ளுது அப்படின்னு தான் நான் பார்த்தேன்.
விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதே போல தீர்ப்பு எப்படி வரும், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.